வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பாருங்க. நம்ம நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமா நம்ம ப்ராஃபிட் நீங்க பாத்துருக்கோம். அதாவது 5250 rupees நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ப்ராஃபிட். ஒன் டேக்கு சூப்பர் ப்ராஃபிட். இது அதாவது நம்ம இன்னைக்கு ஒன் டே கூட சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் அன் அவரே இந்த ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதோடைய எப்படி நம்ம இதை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி நல்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 2000 to 5000 ஒன் டேக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இது நம்ம லைவ் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, 5000 rupees இன்னைக்கு நம்ம அதாவது 5250 rupees நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் லைவா எடுத்திருக்கோம். அதுதான் இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ண போறேன். பட் ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான இது அதெல்லாம் என்னன்னா பிகினர்ஸ் யாரும் இதை அவ்வளவா ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஏன் நான் சொல்றேன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகன்றதால நம்மளுக்கு லாஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆனா நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணதால நம்ம கரெக்டா நம்மளுக்கு லாஸ் ஆகாம ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. அதனால பிகினர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம மினிமமா வாங்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம 2000 ஷேர்ஸ் வாங்கிருக்கோம். ஓகேங்களா, 2000 ஷேர்ஸ் 168.27 rupeesக்கு வாங்கி அதே ஷேர்ஸ் நம்ம செல் பண்ண, அதாவது செல்லிங் ஆவரேஜ் பையிங் ஆவரேஜ் பாருங்க, அதாவது ஆல்மோஸ்ட் 171 rupeesக்கு நம்ம இது செல் பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா ஆல்மோஸ்ட் 2.5 rupees ஐயா ப்ராஃபிட் வச்சு நம்ம செல் பண்ணதால நம்மளுக்கு 5000 above நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஏன் இது ரிஸ்கான ட்ரேடிங் சொன்னா நம்ம ஆக்சுவலா மொமெண்டம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது இல்லைங்களா, நம்ம அந்த மொமெண்டம் கரெக்டா நோட் பண்ண உடனே நம்ம கரெக்டா மேல ஏற போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஏன்னா நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா, நம்மளுக்கு கரெக்டா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 2000 ஷேர்ஸ் அப்படியே 2000 ஷேர்ஸ் அப்படியே வாங்கிடும். ஓகேங்களா, எப்பவுமே நம்ம அவ்வளவு பல்கா வாங்க முடியும். 200 300 இல்லைன்னா மேக்ஸிமம் 500 ஷேர்ஸ் வாங்குவோம். அதாவது நம்ம 10,000 குள்ளதான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி 60,000 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்க இப்போ ஓரளவுக்கு ட்ரேடிங் கத்துட்டோம், கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஏன்னா நாங்க அதாவது சில பேர் ஜாப் ஃபுல் டைம் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம 5000 எப்படி பாக்குறது, அதாவது நிறைய பேர் கேட்கறாங்க. நான் 1000 rupees எல்லாம் எனக்கு ஓகே, பட் ஆனா நான் 5000 10,000 பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கான மெயின் வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு நம்ம ஒரு 60,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா, 60,000 இன்வெஸ்ட் பண்ணதால தான் நம்மளுக்கு 5000 rupees ப்ராஃபிட் கிடைச்சது. அதே மாதிரி 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் 2,000 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன் அவங்களே அதாவது 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களே ஒரு நல்ல மொமெண்டம் ஷாக்கா பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்குமே 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணவங்கள 5,000 ப்ராஃபிட் பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர்ல பண்ணதால நம்மளுக்கு இதுக்கு நம்ம 5,000 above ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகேங்களா, இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சார்ட் காமிக்கிறவங்களுக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. சார்ட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா அந்த ஹாஃப் அன் அவர் பிட்வீன் ஹாஃப் அன் அவருக்குள்ள நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா சார்ட் பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ பாருங்க, இதுதான் இன்னைக்கோட சார்ட். இன்னைக்கு எப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டவுன்ல இருந்து அப்படியே மேல போயிட்டு அப்படியே டவுன் அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லா ஸ்டேபிளா இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஏறிட்டே போயிருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஏறி ஆல்மோஸ்ட் எங்க போயிருக்குன்னா 171 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட். இதுக்கும் மேல போச்சு. ஆக்சுவலா மேல போயிட்டு அப்படியே இந்த 171க்கு டச் பண்ணிட்டு அதாவது ஷேடோ போச்சு. பட் ஆனா மெயின் கேண்டில் இங்க பாருங்க 171க்கு இந்த இடத்துல மறுபடியும் அகைன் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு கீழே ஆக்சுவலா டவுன் வந்துச்சு. டவுன் அதாவது 168 ரேஞ்சில ஸ்டேபிளா சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மூவ்மெண்ட்டே ஒரு 2 hours கிட்ட நடந்துச்சு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலா அந்த டைம்ல அனலைஸ் பண்ணிட்டு 1 or 2 hours அனலைஸ் பண்ணோம். அதனாலதான் நம்மளுக்கு 5,000 ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஷேரை நம்ம ஏன்னா இன்னைக்கு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால நம்ம சின்ன அமௌண்ட் கிடையாது. பல்க் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட கண்டிப்பா நீங்க பயங்கரமா லாஸ் ஆகுது சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பொறுமையா வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்த உடனே இந்த கேண்டில் பாருங்க, இந்த 3 கேண்டிலுமே ரெட் கேண்டில் வந்திருக்கு இல்லைங்களா. நீங்க நம்ம சேனல்ல கண்டினியூஸா வாட்ச் பண்ணிருந்தீங்களா தெரியும். நம்ம எப்படி அதாவது நம்ம கேண்டில் தனியா வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த கேண்டில் பாருங்க அதாவது இந்த ஹையஸ்ட் லோவை டச் பண்ணிட்டு ஆக்சுவலா என்னன்னா இங்க பாருங்க 167 அதுக்கும் கீழே போயிடுச்சு. ஆக்சுவலா 167க்கு கீழே போனதால போயிட்டு மறுபடியும் அகைன் இந்த பிளஸ் மாதிரி இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிளஸ் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு கிரீன் கேண்டிலுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பா அந்த
அதாவது மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது வந்து பையர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பையர் செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த பிளஸ் கேண்டிலுக்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஷோ ஆகுதுனாவே அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பையர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப அந்த டைம்ல கரெக்டா நம்ம வந்து நோட் பண்ணி வாங்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும். நம்ம வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் எது அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம செல் பண்ணிட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாருங்க, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வரைக்குமே வெயிட் பண்ணோம். இந்த இந்த ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணோம். ஆக்சுவலா இந்த கிரியேட் இந்த மூமெண்டம் இருக்கும்போது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணோம், 168.23 அந்த ரேஞ்சில் வந்து, அதாவது வந்து 168.2 அந்த ரேஞ்சில் வந்து இந்த 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 பாருங்க, அதாவது இந்த ரெண்டாவது கேண்டில் கொஞ்சம் மேல டச் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல வாங்கியிருந்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு 1000 rupees ப்ராஃபிட் அதிகமாக கிடைச்சிருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு ஏன்னா வந்து மார்க்கெட் அகைன் மறுபடியும் டவுன் ஆகுதும் சான்ஸ் இருக்கு. பாருங்க இந்த ரெண்டு கேண்டிலுமே சேம் இடத்துல அகைன் டவுன் ஆகுதும் சான்சஸ். அது மாதிரி ஆயிருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு. அதனால வந்து நம்ம இந்த கேண்டில் கொஞ்சம் மேல போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல வாங்கிட்டு உடனே கரெக்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து கெஸ் பண்ண மாதிரி தேர்ட் கேண்டிலுமே வந்து கிரீன் கேண்டிலா மாறிச்சு. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து 100%, அதாவது வந்து இது வரைக்குமே வந்து 90% வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேல போகுதுன்னு தெரியும். பட் தேர்ட் கேண்டிலுமே வந்து கிரீனா மாறதுனால கண்டிப்பா வந்து மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட் போகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே வந்து எந்த செல்லுமே பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ண உடனே பாருங்க இந்த மூமெண்டம் பாருங்க, இது வரைக்கும் நல்லா மேல போயிட்டு இங்க பாருங்க ஆக்சுவலா 170 நம்ம செல் பண்ண இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து செல்லிங் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதாவது நமக்கு 5000 ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்களா, இந்த இடம் தான் அது. ஓகேங்களா? ஏன் நம்ம இந்த இடத்துல செல் பண்ணா இந்த பெரிய ஒரு கேண்டில் போன உடனே என்னாச்சுன்னா அகைன் செகண்ட் இந்த கேண்டில் வந்து மறுபடியும் என்னாச்சு, ஒரு டவுன் வந்துச்சு ஆக்சுவலா. அப்ப நம்ம இந்த மேல போன உடனே என்ன பண்ண இந்த இடத்துலயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து செல்லிங் ஸ்டார்ட், அதாவது வந்து நம்ம செல்ல முடிச்சுட்டு நம்மள வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம ஹை ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து 5000 ரொம்ப பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம ஒன் டேல வந்து 5000, அதாவது நம்ம ஆஃப் அன் ஹவர்னு சொல்றோம். பட் ஆனா வந்து ஒன் டேக்கு வந்து இவ்வளவு எந்த வேலையிலுமே இவ்வளவு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ஒன் டேக்கு வந்து 5000 ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட். அதனால நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்து நம்ம ஹை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு 5000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலா இந்த சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ளே ஏன்னா இந்த மூவ்மெண்ட் வந்தவொடனே என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து பையர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. நம்ம கரெக்டா நோட் பண்ணோம். நம்ம வந்து அந்த இண்டிகேஷன்லாம் கூட பார்த்தோம், எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க எவ்வளவு செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பையர்ஸ் வர நம்ம என்ன பண்றோம், கரெக்டா இது பண்ணோடனே இந்த இடத்துல எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்டா நம்ம அதை நோட் பண்ண உடனே நம்மளும் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்ததுனால நம்மளுக்கு வந்து 5000 rupees எந்த லாஸ் இல்லாம வந்து நடந்துச்சு. ஏன் இதை பிகினர்ஸ்க்கு வந்து நான் வந்து வெயிட் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்ம யாராலுமே வந்து 100% வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்மளே வந்து ஒரு 60 to 70% மட்டும் தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து யாராலையுமே வந்து 100% அனலைஸ் பண்ண முடியாது. அதனால வந்து முதல்ல நம்மளோட வீடியோ கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சின்ன சின்ன மூமெண்டம் நோட் பண்ணுங்க, நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒன் டேக்கு வந்து 1000 கூட இல்ல, அது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்ம 10,000 வரைக்கும் கூட ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, பிகினர்ஸ் வந்து இதை வந்து முதல்ல கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவனிங்க, நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு கவனிங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்